சாப்பிடுங்க. அங்கிள் நீங்களே ஊட்டி விடுறீங்களா? சரி. பார்த்து பார்த்து பார்த்து. போதும் அங்கிள். ரெண்டே வாய்தாட்டா வாங்கியிருக்கேன். இன்னும் கொஞ்சம் சாப்பிட்டுருமா, பசிக்கும்ல அணுக்கு. ஏங்க, நீங்க ஒரு முக்கியமான மொமெண்ட்டை மிஸ் பண்ணிட்டீங்க தெரியுமா? ஆனா ஏதோ என் நல்ல நேரம் நான் அந்த மொமெண்ட்டை செம்மையா அனுபவிச்சேன். ஐயோ, நீங்க எதை பத்தி சொல்றீங்க? அணுவுக்கு பேச்சு வந்ததை சொல்றேன். தூங்கிட்டு இருக்கும்போது அம்மா அம்மானு கத்துறத பார்த்தோன்னே ஒரு நிமிஷம் எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சுதான் அவளுக்கு பேச்சு வந்ததே நான் ரியலைஸ் பண்ணேன். இதை நினைச்சு சந்தோஷப்படுறதா இல்ல உங்களை பார்க்கணும்னு சொல்லி அழறதா நினைச்சு வருத்தப்படுறதான்னு தெரியல. இது எல்லாத்துக்குமே காரணம் நீங்க தாங்க. ஏன்னா இவ உங்க மேல அந்த அளவுக்கு உயிரா இருக்கா. என்ன ரஞ்சனி, நான் இவ்வளவு சந்தோஷமான விஷயத்த சொல்லிட்டு இருக்கேன், நீங்க எதுவுமே பேசாம அமைதியா இருக்கீங்க. அணுக்கு பேச்சு வந்தது எனக்கு சந்தோஷம்தான். ஆனா என் மைண்ட் ஃபுல்லா இப்ப வேலுவை பத்தி தான் ஓடிக்கிட்டு இருக்கு. தப்பே பண்ணாத ஒருத்தர் எனக்காக போய் சரண்டர் ஆயிருக்காரு. எனக்கு வேலுவும் அணுவும் ஒண்ணுதான். அவர் இந்த கொலையை பண்ணலங்கிறது ப்ரூவ் பண்ணி அவரை வெளியே கொண்டு வருவோம். நான் இப்ப அதை பத்தி மட்டும் தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன்.